श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे कंदाडै गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் 349வது ஸ்லோகத்திலிருந்து இன்றைய தினம் அனுபவிக்கலாம். போன ஸ்லோகத்தில் பல திவ்ய தேசங்கள் வந்து அங்கிருந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் வந்து அங்கிருந்து வீக்ஷாரண்யம் திருவள்ளூர் திவ்ய தேசத்திற்கு வந்து திருப்பதி வந்து திருவள்ளூர் வந்து சுவாமி வேதாந்த தேசிகன் திருவள்ளூர் திவ்ய தேசத்தில் தாமரை இதழ் போன்ற திருக்கண்களை உடையவரும் அடியார்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றித் தருபவருமான எம்பெருமான் ஸ்ரீ வீரராகவனை சேவித்தார்னு பார்த்தோம். அங்கிருந்து திருவள்ளூர்லேருந்து அடுத்த ஸ்லோகம் 349வது ஸ்லோகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் வந்து யதிராஜரின் திருவடிகளை தொழுகிறார். பூதபுரீ மதகத்வா बहुभिर्विबुधैर्विराजन्तीं गुरुराधरतो यतिवर शरणसरोजे अवावन्दीत्. भूतपुरी मतगत्वा बहुभिर्विबुधैर्विराजन्तीं गुरुराधरतो यतिवर शरणसरोजे अवावन्दीत्. அடுத்து அவர் சான்றோர்கள் பரிமளிக்கும் சான்றோர்கள் ஆச்சரியமாக வைலட்சண்யமான கட்டாட்சத்துடன் பரிமளிக்கும் திவ்ய ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூர் என்ற அபிமான தேசம் அபிமான ஸ்தலம் அங்கு சென்று அங்கு யதிராஜரின் திருவடிகளை தொழுதார். ஸ்ரீபெரும்புதூர் யதிராஜரின் அவதார ஸ்தலம். அங்கே தான் சுவாமி திரு அவதாரம். ரொம்ப ஆச்சரியமாக நம்முடைய ஸ்ரீயப்பதியான பகவான் சேத்தன உஜ்ஜீவனார்த்தம் பலவிதமாக அவதாரம் பண்ணினாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காப்பாற்றி அதை மேலே கொண்டு வருவதற்காக புண்ணியாம் போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமானாவிரபூத் பூமோ ராமானுஜாதிவாகரகான்னு கொண்டாடும்படி ஒரு சித்திரை திருவாதிரையில் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ஆசூரி கேசவ சோமயாஜி தம்பதிக்கு ஹரித கோத்திரத்தில் அவதரித்தார். மாதுலரான ஸ்ரீ திருமலை நம்பி திரு விலச்சினை பூர்வகமாக இளையாழ்வார் லக்ஷ்மணன் ராமானுஜன் என்று ஜாத நாமகரணாதிகளை அனுகிரகித்தார். அவர் ஆதிசேஷன் அவதாரம்னு சொல்லுவார். பெருமாள் திருவனந்தாழ்வானை நியமிக்க அவர் அவதரித்தார் என்பர் பெரியோர். அனந்த பிரதமம் ரூபம் த்விதீயம் லக்ஷ்மணஸ்ததா பலபத்ர திருத்தீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யத்தின்னு ஒரு புராண வச்சனம். இல்லை பஞ்ச ஆயுதங்களின் அவதாரம்னு அமுதனார் சுவாதிக்கிறார். அடையார் கமலத் தலன்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்த்தண்டும் உன் சார்ங்கவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுஜமுனி ஆயனை நிலத்தே. சுவாமி தேசிகனும் பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் வவ்ருதே பஞ்சபிராயுதைர் முராரேன்னு காட்டுகிறார். அவர் பெருமாள் அவதாரம்னே சொல்லலாம். பீத்தகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து காஷாயேன கிரகீத பீதவசனா தண்டை ஸ்திரிபிர் மண்டிதா சா மூர்த்தி மூரமர்தனஸ்ய ஜெயதி த்ரையந்த சம்ரக்ஷினின்னு வேதாந்த தேசிகன் அருளுகிறார். பெருமாளுடைய அவதாரம். விஸ்வக்சேனருடைய அவதாரம்னு தேசிகன் தெரிவிக்கிறார். கண்ணனுடைய அவதாரம்னு அமுதனார் தெரிவிக்கிறார். அதாவது பகவான் கண்ணன் திருவடிகளில் சங்கரன் கர்வபங்கமாகி அந்த பாணாசுர விற்த்தாந்தத்தில் இரு கைகள் அவனுக்கு உன்னை அர்ச்சிக்க இருக்கட்டும் என்று பிரார்த்திக்க அவ்வண்ணமே அருளினான் என்று காட்டினார். இதை சுவாமி தேசிகனும் பல விதங்களில் தெரிவிக்கிறார். ஸோ ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷகா என்ற ஸ்லேஷா ரசத்தோடு தமது போதித்த குருவான யாதவ பிரகாஷரையும் தம் சிஷ்யராக்கி உத்தாரணம் பண்ணினார் என்று அவர்
ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். வேதாந்த தேசிகன் ஷமிதோதய சங்கராதி கர்வகா என்று நிற்காமல் பலராமானுஜனான அதே பகவான் ஆச்சாரிய வள்ளலான ராமானுஜராக அவதரித்து அத்வைத்த மத பிரவர்த்தகர்களை அபனருதயமாக கர்வபங்கம் பண்ணி அந்த அத்வைத வேதாந்தத்தை நமக்கு போதித்த யாதவ பிரகாஷரையும் தம் சிஷ்யராக்கினார்னு அவ்வளவு ஆச்சரியமான ராமானுஜருடைய அவதாரம். ஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர். அதில் சேவித்து அந்த ஸ்தலத்தில் ராமானுஜன் திருவடிகளை தொழுதார். அதுக்கப்புறம் இதி விவித திவ்ய தேசேஷ் வாரியோ யாத்ராம் விதாய முதா புனரபி காஞ்சி மாஞ்சீத் பிரயுத்யாத பிரகிஷ்டசிஷ்டகளைः இதி விவித திவ்ய தேசேஷ்வார்யோ யாத்ராம் விதாய முதா புனரபி காஞ்சி மாஞ்சேத் பிரத்யுத்யாத பிரகிஷ்டசிஷ்டகணைः. இவ்வாறாக பல திவ்ய தேச யாத்திரையை முடித்து கொண்டு கடைசியாக நிறைவான மகிழ்ச்சியுடன் காஞ்சிபுரம் வந்தடைந்தார் வேதாந்த தேசிகன். அங்கு அடியார்கள் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்ட அடியார்கள், பலவிதமான பக்தர்கள், தொண்டர்கள், அதாவது பட்டர், சாதாரண மக்கள், சிஷ்யர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள் எல்லாரும் அவரை வரவேற்கிறார்கள். சுச்சிரம் விரதாத்ரி பதேஹ விரஹாத் குருருன் மனாயிதஸ்த்வரயா தஸ்யாகாரம் கத்வா பிரணதீர் பக்த்யாச்சரீகாரீத். சுச்சிரம் விரதாத்ரிபதேஹ விரஹாத் குருருன் மனாயிதஸ்த்வரயா தஸ்யாகாரம் கத்வா பிரணதீர் பக்த்யாச்சரீகாரீத். அதாவது கரிகிரிநாதன் ஸ்ரீ வரதராஜர், அந்த பெருமாளை, வரதராஜ பெருமாளை, தேவராஜ பெருமாளை நீண்ட காலம் பிரிந்திருந்ததால். ஏன் நீண்ட காலம் அப்படின்னா, அவர் ஒன்றும் ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு வரல, நடந்தே வட திவ்ய தேசம் போயிட்டு வந்திருக்கார். எத்தனை மாதங்களாச்சோ, எத்தனை வருஷங்களாச்சோ. அப்படி கரிகிரிநாதனான ஸ்ரீ வரதராஜனை நீண்ட காலம் பிரிந்திருந்ததால் மிகவும் வருத்தப்பட்டு அவசரமாக காஞ்சிக்கு திரும்பியவர் உடனே எம்பெருமானை பக்தியுடன் வணங்கினார் என்று தெரிவிக்கிறார். அவ்வளவு ஒரு பிரிவாற்றாமை, அதுவும் அவ்வளவு வைகுண்டவாசேபி நமேபிலாஷேன் என்று தெரிவிக்கிறார் வரதராஜ பஞ்சாசத்தில். காஞ்சிபுரத்தில் இருக்கிறத விட்டு வைகுண்ட வாசமே எனக்கு ஆசை இல்லை, அபிலாஷை இல்லை. அப்படி ரொம்ப அழகாக கரிகிரிநாதனை பிரிந்திருந்ததால் ஓடி வந்து அவசரமாக காஞ்சிக்கு திரும்பியவர் எம்பெருமானை பக்தியுடன் வணங்கினார். காஞ்சி துலாமுபைத்தும் காஷி முக்கியா நஹீஷதே தேசாः இத்தம் விமிருஷ்ய சஸ்வத் ஸ்ருத்யர்த்தானத்யஜீகபத் சிஷ்யான். காஞ்சி துலாமுபைத்தும் காஷி முக்கியா நஹீஷதே தேசாः இத்தம் விமிருஷ்ய சஸ்வத் ஸ்ருத்யர்த்தானத்யஜீகபத் சிஷ்யான். காஷி போன்ற புனித ஸ்தலங்கள் காஞ்சிக்கு சமமாகவே மாற முடியாது. காஷி போன்ற புனித ஸ்தலங்கள் கூட காஞ்சிபுரத்துக்கு ஈடு ஆகாது. இவ்வாறு ஆராய்ந்து ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன் தனது சீடர்களுக்கு இடைவிடாமல் வேதங்களின் அர்த்தங்களை கற்பித்தார். காசி முதலாகிய நன்னகரியெல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சிக்குவா. காசி முதலாகிய நன்னகரெல்லாம் கார்மேனி அருளாளர், பேரருளாளனுடைய காஞ்சி, அந்த கட்சிக்கு ஒவ்வா ஈக்குவல் ஆகாது. சுவாமி வேதாந்த தேசிகனா அதை தெரிவிக்கிறார் தேசிக பிரபந்தத்தில். முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில். முத்தி தரும் அந்த 7 நகரத்தில் முக்கியம் எதுனா கட்சி தான். ரெண்டுமே தேசிக பிரபந்தத்தில் இருக்கு. அதனால் காஞ்சிபுரத்தில் அவருக்கு செட்டில் ஆகணும், வேதங்களின் அர்த்தங்களை சிஷ்யர்களுக்கு விடைவிடாமல் சொல்லணும் அப்படின்ற அவருக்கு ஒரு பேர் ஆவல். அடுத்த ஸ்லோகம். கீர்த்திமுபஸ்ருத்ய குரோஹோ ஆகத்யைனம் குதிருஷ்டி சந்நியாசி பகுதாகி விவதமானஹ
खण्डितपक्षपराजयं प्राप कीर्तिमुपश्रित्य गुरोः आगत्यैनं कुदृष्टिसन्न्यासी बहुधा हि विवधमानः खण्डितपक्षपराजयं प्राप. சுவாமி தேசிகனின் புகழை நாலா பக்கமும் பரவுகிற அந்த ஸ்ரேயஸ் புகழ், அதை கேள்விப்பட்டு பொறாமை கொண்ட ஒரு துர்புத்தி உள்ள ஒரு துறவி இவரிடம் வந்து வாதம் செய்து தோற்று போனார் என்கிறார் சுவாமி. துறவியோட பேர் சொல்லலை, ஆனாலும் அவர் இப்படி இவ்வளவு ஒரு ஞானமா, இவ்வளவு ஒரு பக்தியா, இவ்வளவு ஒரு புகழா அப்படின்னு அசூயையால் பொறாமையால் துர்புத்தி உள்ள அந்த துறவி இவரிடம் வந்து தோற்றுப்போனான், வாதம் செய்து தோற்றுப்போனான். நிச்சயமா அதுவும் புகழ்னு வந்துட்டுன்னா எதிரிகள் வருவா. ஏன்னா பழம் இருக்கிற மரத்தில் தான் கல் அடிப்படும். அதுவும் வாதம் செய்வது தவறில்லை. நல்ல வேதாந்த விஷயங்களை வாதம் செய்யலாம். என்னுடைய பாயிண்ட் இது, தேவரையருடைய பாயிண்ட் என்ன, அதில் அவர் ஜெயிச்சா சரி, கற்றுக்கொள்ளலாம். ஸோ இவர் வந்து ஒரு அகம்பாவம், ஒரு பொறாமை அதனால் வந்ததனால் அந்த துறவி தோற்றுப்போனார் என்கிறார். ஏன்னா அவராகவே வந்தார், இவர் கூப்பல்ல. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.